ஆகஸ்ட் 19 ஆவணி 2 புதன்கிழமை இன்று காலை 10:24 வரைக்கும் சுவாதி நட்சத்திரங்க. அடுத்து விசாக நட்சத்திரம். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். கணவன் மனைவி சார்ந்து நான் உண்மையை சொல்கிறேன், நான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் எக்காரணத்தை கொண்டு வெளிப்படையான தன்மையில் இன்னைக்கு இருந்துடாதீங்க. காரணம் என்னன்னா, சின்ன விஷயம் 2 பேத்துக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடாக முடிஞ்சிடும். அதை தவிர்த்து உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மாறுதலையும் இடமாற்றத்தையும் அதாவது ஒரு உத்தியோகம் சார்ந்து ஒரு மாறுதலையும் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு நீங்க காளியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா எந்த தடை தாமதமும் இல்லாம மனநிறைவோட இன்றைய நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தாங்க பொருந்தும். ஓடி ஓடி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம எவ்வளோ நாள் தேக்கி வச்ச வேலையெல்லாம் இன்னைக்கு மடன்னு அப்படியே ஸ்பீடாக முடிக்கக்கூடிய நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் யார் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தெரியாமல் எதிரிகளாக செயல்பட்டாங்களோ அவங்கள கண்கூட பார்த்து அதிலிருந்து விலகக்கூடிய நாளாகவும் இருக்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக திருப்திகரமாக இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. காசு துட்டு மணி அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் உங்களை அறியாமையே நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எஃபோர்ட் போட்டிருப்பீங்க அதை வாங்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த பணம் உங்கள் கைக்கு வருங்க. ரொம்ப திருப்திகரமாக கொஞ்சம் மனமகிழ்ச்சியோட அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன விஷயம்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நாள். அது பொருளாகவும் இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு தங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், தங்களோட பொருட்கள் ஆகட்டும், வெளியில் நண்பர்கள் இடத்துலையோ தெரிஞ்சவங்கிட்டே கொடுத்துருப்பீங்க, அது மீண்டு வர்றதுக்கு உண்டான நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு உங்களோட வண்டி வாகனம் சார்ந்து அதை பற்றி யோசிக்கக்கூடிய நாள். ஏதாவது 2 வீலர் புதுசு எடுக்கலாமா, கார் புதுசு எடுக்கலாமா, இல்லை செகண்ட்ஸ் வாங்கலாமா, இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. ஒரு சில நபர்களுக்கு வெளியலைச்சல் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குங்க. வியாபார நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது கிளைண்ட்ஸ் உங்களை தேடி நிறைய நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இன்று நீங்கள் நீர்நிலை அருகில் உள்ள அம்மன் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய புதிய காரியங்களை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மன திருப்தியாகவும் வெகு வேகமாகவும் அந்த செயல்பாடுகள் இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். பல நாளாக ஹஸ்பண்ட்க்கு இதை வாங்கி கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க. அதாவது நல்ல தம்பதியராக சந்தோஷமாக ஒரு ஆன்மீக பயணமோ இல்லை வெளியிலையோ அவுட்டிங் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் விரயம்தான், ஆனாலும் அது சுப விரயமாக தான் இன்றைய நாள் இருக்குங்க. நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து ஏதாவது திருமண விஷயம் இல்லை முக்கியமான ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். நீங்கள் உங்களோட பேச்சு திறமையால் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபரா, அதாவது ஜோதிடராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இல்லை மீடியா சார்ந்த நபராக இருக்கலாம், இல்லை அரசியலாக இருக்கலாம், எழுத்தாளர், பத்திரிகையாளர், யார் வேணாலும் இருக்கலாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் பேச்சுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அடுத்தடுத்து உங்களுடைய உயர்வை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்றைய நாளில் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு ஒவ்வொரு செயலும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக போகுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு உங்களுடைய தொழிலை பற்றி ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. 10:34க்கு மேலே எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சரியானதாகவும் இருக்கும். தடை தாமதம் இல்லாமல் தொழில் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய முடிவாகவும் இருக்குங்க. குழந்தைகள் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய
டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது அவங்களோட ஃப்யூச்சர் எதுவானாலும் அது எல்லாமே இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வந்து நல்ல முடிவுகளாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுடைய பூர்வீகம் சார்ந்தும் ஏதோ ஒரு இவ்வளோ நாள் தடையாக போயிட்டு இருந்த விஷயம் இனி நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற செய்தியும் உங்களை வந்து சேருங்க. இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் எந்த தடை தாமதமும் இல்லாமல் சுமூகமாக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு வெளியில் அலைஞ்சு செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாமே ஒரு வேலைக்காகவே நாள் ஃபுல்லாக அது தாமதப்பட்டு தாங்க போகும். அதனால காலையிலேயே நீங்கள் முடிவு பண்ணி நம்ம ராசி பலன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற வேலை, உங்களை சுற்றி இருக்கிற வேலைகளை சார்ந்து மடன் முடிச்சுக்கோங்க. 2 நாள் கழித்து கொஞ்சம் வெளிப்பயணங்கள் அப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்றைய நாளை நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி டைமும் நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க்கும் திருப்திகரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடை மேற்கொண்டு ஒவ்வொரு செயலும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெகு வேகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்குங்க. ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். பல நாள் போட்ட எஃபோர்ட்டுக்குண்டான கௌரவம், மரியாதை, புகழ் அத்துணையும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஸ்கூல் பீரியட்ஸ்லேருந்து எல்லாமே ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துலையும் சரி, பெரிய ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னாவும் சரிங்க, எல்லா விதத்துலையுமே சூப்பராக பண்ணியிருக்கப்பா, நல்லபடியாக பண்ணியிருக்கேப்பா, உன்னோட ஆய்வுகள் மிக சூப்பராக இருக்குது, பெரிய கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு சக்ஸஸான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஹை போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இன்னைக்கு மற்றவங்க மூலிமா வரக்கூடிய நியூஸ் உங்களுக்கு குட் நியூஸாகவே இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அப்போ இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போதே விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்குங்க. மகரம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. யார் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து குடும்ப நபர்களே தனக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்பா பிடிக்காத மாதிரி நடந்துப்பாரு, அம்மா பிடிக்காம ஏன் இவ்வளோ அலையிற, ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுற, நீ பேசாமல் வேலைக்கு போவேன், இந்த மாதிரியே வந்து ஏதாவது ஒரு டார்கெட் வச்சே உங்களை பேசிகிட்டு இருந்த நபர்கள் மாறி உங்களுடைய குடும்ப நபர்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீ பண்ணு, நான் இருக்கேன், இல்லை இன்னும் ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அப்படி இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இருந்தே நாங்கள் ஏதாவது வேலை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கை கொடுத்து தூக்கி விடுற நபர்களை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, குடும்ப நபர்கள் உட்பட. இன்று நீங்கள் இன்றைய நாள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் காளியம்மன் வழிபாடு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. பல நாள் பிரிந்த நபர் வருஷக்கணக்காக கூட இருக்கலாங்க, அவங்க கிட்டே இருந்து மெசேஜோ கால்ஸோ கட்டாயம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இன்னைக்கு மெசேஜ் வராதா, கால் வராதா, இல்லை இன்னொரு நபர் மூலிமா ஏதாவது தகவல் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்களாக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாசமான நபர்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி சார்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெகு வேகமாகவும் எந்த தடையும் இல்லாமல் அதை தவிர்க்கலாங்க. மீனம் ராசிக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளக்கூடிய நாளுங்க. எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புதுசாக எந்த வேலையிலையும் ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனம் வாங்குறதோ, திருமண பேச்சு ஆரம்பிக்கிறதோ, இல்லை தொலைதூரங்கள் செல்றதோ வந்து இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் முக்கியமாக நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு ரொம்ப நாள் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி வச்ச விஷயம் கட்டாயமாக நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்சால் 9 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய செயல்பாடுகளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மன அமைதியும் மன திருப்தியும் கிடைக்குங்க.